பொலிவுடன் மாலை நியூஸ். கன்னியாகுமரி மாவட்டம் தாழாக்குடி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு பிரிவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தாழாக்குடி இளைஞர்கள் மீது போடப்பட்ட தீண்டாமை வன்கொடுமை வழக்கை நீக்க கோரி இன்று தாழாக்குடி முட்புடாதி அம்மன் கோவிலில் அகல்விளக்கு ஏந்தி அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது 11 இடங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் தோவாளை தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் தாழாக்குடி மீன்மங்கலம் பகுதியில் வைத்து இரு பிரிவினர் இடையே மோதல்கள் ஏற்பட்டது. இந்த மோதலில் 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு மிதிவண்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. ஒரு பிரிவினர் SC/ST பிரிவினரும் மற்றொரு பொது பிரிவினரை சார்ந்தவருமாகிய இரு தரப்பினரையே மோதல் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் ஈடுபட்ட சுமார் 50 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் தாழாக்குடி பகுதியில் உள்ள பொது பிரிவினர் வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் இல்லங்களுக்கு இரவில் சென்று கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டமும் பாய்ந்துள்ளது. இந்நிலையில் அவர்கள் மீது போடப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என, மேலும் சேதமடைந்த வாகனங்களை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வாங்கி தருவதாகவும் முடிவு செய்து தாழாக்குடி பகுதியில் உள்ள பொது பிரிவு வகுப்பைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பிள்ளைகள் மீது போடப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரி போலீசாரை வலியுறுத்தி அகல் விளக்குகள் ஏந்தி தங்களது கோரிக்கையை முன்னிறுத்தினர். மேலும் இந்த வழக்குகளால் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும். எனவே போலீசாரும் இருதரப்பு மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் பேங்க் தலைவருமான நானும் சேர்ந்த போயிருந்தேன். கழிந்த 15/9/2024 அன்று பிள்ளையார் ஊர்வலத்தின் போது சில மின் ஊடகத்தின் காரணமாக எங்களுடைய மக்களும் நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய மக்களும் வண்டிகள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு சின்ன சிறு பையனுடைய ஒரு சில தவறுகள் நடந்து, அந்த தவறுகளின் மூலமாக இவங்க வரக்கூடிய வழியில எங்கள் வண்டிகளையும் மறைச்சு அங்கே உள்ள சில கிருமிகள் இருந்து வண்டிகளை மறைச்சு ஒரு பையனை பரிசுமரம் இந்த அடிப்படை பேர் சபரி சிங்க வரனை இழுத்து போட்டு அடிச்சதுனால வந்த பிரச்சனை இது. அதை அடிக்கும் போது கூட வந்த மற்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாற்றுறதுக்கு போன இடத்துல கொஞ்சம் விபரீதங்கள் கூடுதலாக ஆயிடுச்சு. அந்த சபரிசை இழுத்து அடிக்கலான அந்த இவ்வளவு பேச்சுக்கு இடமே இல்லாமல் இருந்திருக்கும். இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம், முற்போக்கு சமுதாயம் இந்த எல்லாம் கிடையாது. எல்லா சமுதாயமும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். இதில் ஆனால் போலீஸ் லெவலில் போடக்கூடிய PCR வழக்கு இதுதான் எங்களுக்கு தப்பாக இருக்கு. ஏன்னா PCR வழக்கு என்பது அவலம் படிக்கக்கூடிய பையன். இது இருக்கக்கூடிய லிஸ்ட்ல 20 பேர் கண்டால் தெரியும். 20 எல்லாருமே காலேஜ் படிக்கக்கூடிய, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள். இந்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிருங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறோம். இது எந்த தவறுதலாக நாங்கள் பண்ணல. இப்போ அறவழியில போராட்டம் பண்ணலைன்னா இந்த PCR சட்டத்தை, SC/STக்கு சட்டத்தை மட்டும் நீங்க வெளியிடுங்க. தப்பு செய்தவனை நீங்க FIR போடுங்க, கூட்டு போங்க, தண்டனை என்ன பண்றாது மாவல் படி கோர்ட்டு படி நடக்கட்டும். அது நாங்கள் வேண்டாம்னு சொல்லல. கண்டால் தெரியுங்கிற பேர்லையும் ஒவ்வொரு ஆட்களும் அங்கங்க தனக்கு வேண்டாதவங்களை பேரை கொடுக்க எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தா என்ன நடக்குங்கிறது எல்லா அரசும் தெரியும், பொதுமக்களும் தெரியும். இந்த சூழ்நிலையில தான் இந்த கூட்டத்தன்னை கூட்டியிருக்கோம். இது தயவு செய்து போலீஸ் காவல்துறையை நாங்கள் புறக்கணிச்சோம், இல்லை வேற சமுதாயத்தை புறக்கணிச்சோம் எல்லாம் கிடையாது. அந்த சமுதாயத்துக்காரங்களும் இன்னைக்கு எங்கிட்ட பேசினாங்க. நம்ம பேசி முடிப்போம். நாங்கள் பேசி முடிக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் பேசி முடிச்சுட்டு காவல்துறையை அணுகுவோம். இந்த பீஸ் கமிட்டி மாதிரி வச்சு நம்ம RDO தலைமையிலையோ இல்லை தாசில்தார் தலைமையிலையோ பேசி முடிக்க தயாராக இருக்கோம். பேசி முடிச்சுக்கிடுவோம். அதை இந்த SC/ST பிரிவு மேல் போடாமல் இருக்கணும். ஏன்னா இது அது அவங்களுக்கு அந்த SC/ST பிரிவு எல்லாம் ஊரறிஞ்ச உண்மை. 4 பேர்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஆயிரம். இதெல்லாம் வறுமையில வாழக்கூடியவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனாலதான் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டிருக்கோம். இங்க எங்க மக்களும் ரொம்ப வறுமையில வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. பேரண்ட்ஸ் சொன்னாலும் சில பிள்ளைகள் கேட்காது. எல்லா வீட்லையும் உள்ளதுதான். 4 பிள்ளைகள் இருந்தா 2 பிள்ளைகள் கேட்கும், 2 பிள்ளைகள் கேட்காது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதை நம்ம இதை வலியுறுத்தி அகல் வழக்கு வந்து அறவழியில போராடி எங்களுக்கு இந்த SC/ST சட்டத்தை எடுங்க. எங்க போட்ட அந்த காவல்துறையில இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டா ரொம்ப சால சந்தா இருக்கும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறும். நன்றி. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.